ஆந்திராவில் தனியார் பேருந்து விபத்தில் 20 பேர் பலியான சம்பவம் நாட்டையே உலுக்கியுள்ளது. 20 பேரை பலிகொண்ட விபத்தில் தீ அதிகரிப்பதற்கு பேருந்துக்குள் இருந்த செல்போன்களும் ஒரு காரணம் என்னும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. என்ன நடந்தது? விரிவாக பார்க்கலாம். அக்டோபர் 24 அன்று ஹைதராபாத்திலிருந்து பெங்களூரு நோக்கி சென்று கொண்டிருந்த காவிரி டிராவல்ஸ் எனும் தனியார் பேருந்து கர்னூலுக்கு அருகே சின்னட்டேக்கூர் கிராமம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு மோட்டார் சைக்கிள் மீது மோதியதால் தீ விபத்து ஏற்பட்டது. இச்சம்பவத்தில் 19 பயணிகள் மற்றும் பைக் ஓட்டுநர் ஒருவர் உட்பட 20 பேர் பலியாகினர். இந்த விபத்து குறித்து விசாரணை தொடரும் நிலையில் தீ விபத்தின் தீவிரத்தை அதிகரிக்க காரணமான அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. விபத்துக்குள்ளான பேருந்தின் உள்ளே 234 ரியல்மி ஸ்மார்ட் போன்கள் அடங்கிய பார்சல் ஒன்று கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இந்த ஸ்மார்ட் போன்களின் மதிப்பு 46 லட்சம் ரூபாயாகும். பேருந்து தீப்பிடித்த போது இந்த ஸ்மார்ட் போன்களில் இருந்த பேட்டரிகள் வெடித்ததே தீயின் தீவிரத்தை மிக அதிகமாக அதிகரிக்க செய்துள்ளது என்று தடயவியல் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தை நேரில் பார்த்தவர்களும் பேட்டரிகள் வெடிக்கும் சத்தம் கேட்டதாக தெரிவித்துள்ளனர். ஆந்திர பிரதேச தீயணைப்புத்துறை இயக்குநர் ஜெனரல் பி வெங்கட்ராமன் கூறுகையில், ஸ்மார்ட் போன்கள் வெடித்ததுடன் பேருந்தில் ஏர் கண்டிஷனிங் சிஸ்டத்திற்காக பயன்படுத்தப்பட்ட எலக்ட்ரிக்கல் பேட்டரிகளும் வெடித்துள்ளன. தீயின் வெப்பம் மிக அதிகமாக இருந்ததால் பேருந்தின் தரையில் இருந்த அலுமினிய தகடுகள் கூட உருகியுள்ளது. ஆரம்பகட்ட தீ விபத்து பேருந்தின் முன்பகுதியில் எரிபொருள் கசிவு காரணமாகவே ஏற்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. பேருந்தின் அடியில் பைக் சிக்கியதால் ஏற்பட்ட பெட்ரோல் தெறிப்பு, வெப்பம் அல்லது தீப்பொறியுடன் சேர்ந்து தீப்பிடித்திருக்கலாம் என்று தெரிவித்திருக்கிறார். பேருந்தின் தரையில் உருகிய தகடுகளின் வழியாக எலும்புகளும் சாம்பலும் விழுந்ததை நேரில் கண்டதாக வெங்கட்ராமன் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பேருந்தின் கட்டமைப்பில் எடை குறைப்பதற்காக இரும்புக்கு பதிலாக அலுமினியம் பயன்படுத்தப்பட்டதும் விபத்தின் தீவிரத்தை அதிகரித்திருக்கலாம் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார்.